to call upon Barrix to go ahead with your presentation. Good evening to everyone. Actually, I'm happy to be here for the Techno Commercial Hybrid Seminar. Myself, Balaji. I'm a business development manager in Barrix Agro Sciences. The company who are a pioneer in manufacturing, actually we research and manufacture the pheromones. And we give wide range of pests, we manufacture the pheromones to reduce the use of chemical usage actually. So chemicals, up to certain extent we can use. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணோம்னா ரெசிஸ்டன்ஸ் உண்டாகும் ஈவன் எவ்ரி பெஸ்ட். ஆக்சுவலாக நான் வந்து அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட், ஐ எம் மாஸ்டர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். எனக்கு பவுல்ட்ரி பற்றி அவ்வளோ கிளியராக மீன்ஸ் அவ்வளோ இது இல்லை. பட் ஃபெரமோன் ரிலேட்டடாக ஐ வில் கிவ் சம் சொல்யூஷன்ஸ் ஆக்சுவலி. எனக்கு லிட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எனக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது. ஆஃப்டர் அட்டெண்டிங் திஸ் செமினார், ஐ திங்க் பாஸ்ட் 3 years நான் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, ஐ கம் டு சம் ஐடியாஸ் திங்கிங். ஓகே திஸ் ஏன்னா இந்த பவுல்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இண்டஸ்ட்ரி, பெரிய இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய வேலை இருக்குது. ஈவன் லிட்டர்லேயே இவ்வளோ வேலை இருக்குதுன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் ஓகே லிட்டர் சம்மந்தமாக நம்ம ப்ராடக்ட் என்னன்னு எனக்கு யோசிக்கிற போது ஃபர்ஸ்ட் திங் தட் கேம் டு மை மைண்ட் இஸ் ஹவுஸ் ஃப்ளைஸ். ஏன்னா லிட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ரீடிங் கிரவுண்ட்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து முட்டையிட்டு அதுலேருந்து வெளியே வர ஆரம்பிக்கும் ஃபஸ்ட் திங். ஸோ அது ஹவுஸ் ஃப்ளைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் இடத்துல அதோட ரீப்ரொடக்ஷன் வரைக்கும் நம்ம கம்மி பண்ணோம்னா அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷனாக நான் என்ன நினைக்கிறேன்னா ஃபெரமோன்ஸ் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே தெரியும், ஹவுஸ் ஃப்ளைஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் பவுல்ட்ரியில் மட்டும் இல்லாமல் மற்றபடி கேட்டல் ஃபீடோ இல்லை நார்மல் நம்மளோட வீட்டு சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளம் உண்டாகிட்டு இருக்கும். அது எப்படின்னா காஸ்மோபொலிட்டியன் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. லைக் காஸ்மோபொலிட்டியன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும். நிறைய பேத்தஜன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும், நிறைய இரிட்டேஷன்ஸை உண்டாக்கும். லைக் டிசீஸ் ஸ்ப்ரெட்டிங் ஆர்கானிசமும் ரொம்ப அது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை கொடுத்துட்ருக்கும். இப்போ ஒரு பவுல்ட்ரியில் ஒரு ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் போர்டே இருக்குன்னா, இல்லை ஆக்சுவலாக ஒரு பிராய்லர் இருக்குன்னா, ஒரு ஃப்ளை இருக்கும்போது இரிட்டேஷனாக இருக்கும்போது ஈவன் ஃபீட் கன்வர்ஷன் ரேஷியோ கூட உங்களுக்கு கம்மியாக வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால அப்போ அந்த ஃப்ளைஸை வந்து நம்ம ஈஸியாக, அதாவது கண்டினியூஸாக கண்ட்ரோல் பண்ணுறது. பிகாஸ் வர ஒரு வாட்டி ஃப்ளைஸ் வந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுறது. அது இல்லாமல் ப்ரிவென்ஷன் பிஃபோர், ஃபஸ்ட்டு ப்ரிவென்டிவாக எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எங்களோட ஒரு அப்ரோச் இருக்குது. த்ரூ ஃபெரமோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா we can handle the flies much better. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போது நார்மலாக ஃபெரமோன்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அது எப்படி ஒர்க் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே ஹவுஸ் ஃப்ளைஸ் நம்ம நிறையா பார்க்க முடியும்னா த்ரூ பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் இருந்து எல்லா ஃபார்ம்ஸ் லைக் கமர்ஷியலாக நம்ம என்னென்ன கொண்டு வரமோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஃப்ளைஸ் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் நார்மல் நம்ம வீடு சைட்லேயும் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்வீட் ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஃப்ளைஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் இதை கண்ட்ரோல் பண்ணோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசீஸஸ் ஸ்ப்ரெட் பண்ணும். லைக் ஆஸ் அ மெனி டாக்டர்ஸ் ஆர் தேர், லைக் மோர் தென் 100 பேத்தஜன்ஸ் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். லைக் ஹியூமன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைஃபாய்டு, காலரா, சர்டைன் டிசீஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். நெக்ஸ்ட்டு பவுல்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா காலரா, ஈகோலை இதெல்லாம் பேக்டீரியல் டிசீஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். லைக் வைரல் இஸ் தேர், அப்புறம் பேரசைட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்குலேருந்து இன்னொரு சிக்குக்கு போகும்போது ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். வெக்டாராக வந்து இது நிறைய யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம சேஃபாக ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதாவது லாங் டேர்ம் கண்ட்ரோலில் உங்களுக்கு இருக்கணும். ஜஸ்ட் ஒன்லி 1 day கண்ட்ரோல். இஃப் யூ ஸ்ப்ரே கெமிக்கல்ஸ், ஒரு கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணோம்னா இட் வில் பி லாஸ்ட் லாங் ஃபார் ஹவு மெனி டேஸ், லைக் 2 to 3 days மேக்ஸிமம், 3 or 4 days. ஆஃப்டர் தட்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இன்னொரு ஸ்ப்ரே போகணும். இப்போ நான் கொடுக்குற சொல்யூஷன் என்னென்னா திஸ் இஸ் த ட்ராப். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெரமோன் ட்ராப். ஆக்சுவலாக ஃபெரமோன்னா என்னென்னா அது வந்து ஒரு செக்ஷுவல் ஃபெரமோன்ஸ். இட்ஸ் அ செக்ஷுவல் ஃபெரமோன்ஸ் விச் வில் பி செக்ரீட்டட் பை த ஃபீமேல். The female will secrete the pheromone to attract the male for reproduction. அதாவது இனப்பெருக்கத்துக்காக ஒரு ஃபீமேல் செக்ரீட் பண்ணுற ஒரு திரவம் தான் ஃபெரமோன்ஸ். இப்போ அந்த ஃபெரமோன்ஸை we do R&D, அப்புறம் அதை நம்ம சிந்தட்டிக்காக செக்ரீட் பண்ணி நம்ம இது பண்ணும்போது அது இருக்கிற மேல் ஃப்ளைஸ் எல்லாமே அட்ராக்ட் பண்ணும். இஃப் ஒன்லி மேல்ஸ் ஆர் அட்ராக்டட், வெதர் வி ஏபிள் டு கண்ட்ரோல் த ஃப்ளைஸ்? நோ, இட்ஸ் நாட் பாசிபிள் ஆக்சுவலி. ஸோ we have worked on that. அதுலேயும் ஒர்க் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா we gave 2 things. One pheromone, another one is a chiromone. So when we use both as synergetically, அதாவது both male and female கண்ட்ரோல் பண்ணோம். அப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் அதோட பாப்புலேஷனை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ வி ஆர் நாட் கில்லிங் இட், வி ஆர் ரெடியூசிங் த பாப்புலேஷன். ஸோ இங்கே ஒரு 1000 ஃப்ளைஸ் இருக்குன்னா அதில் ஒரு 500 ஃபீமேல் ஃப்ளைஸில் ஒரு 100 பிடிச்சா கூட ஈவன் 1 ஃப்ளைஸ் வில் லே எக்ஸ் அப் டு 300 eggs ஆக்சுவலி. ஸோ அதோட பாப்புலேஷன் சைக்கிளை ரெடியூஸ் பண்ண அதோட பாப்புலேஷன் குறைஞ்சிட்டு போக நமக்கு ஃப்ளையோட பாப்புலேஷன் நல்லாவே குறையும்.
இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஏன் இப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நம்ம ஃபெரமோனை ஜெஸ்ட் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டா வந்து அது உள்ளே இறந்து போயிடாது. ஃப்ளைஸுக்குன்னு சில ஃப்ளையிங் பேட்டர்ன் இருக்குது, அதுக்கான பிடிச்ச கலர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், there will be 6 colors mentioned: ஒயிட்டு, ரெட், பிளாக், எல்லோ, க்ரீன், ப்ளூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்டிக்கி ஷீட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அந்த இடத்துல கூட ப்ளூ கலர் ஷீட்ஸ் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அதிகமாக அட்ராக்ஷன் ஆகும். அப்புறம் இன்னொரு விஷயம்னா, ஹவுஸ் ஃப்ளைஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஃப்ளையிங் பேட்டர்ன் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டார்கெட்னா, ஃப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேராக போய் அது போல் டார்கெட்டில் உட்காராது. அதுக்கான அதோட வந்து ஜிக்ஸாக் அது அப் அண்ட் டவுனாக ஃப்ளை ஆகிட்டு அப்புறம் தான் வந்து டார்கெட்டில் உட்காரும். ஸோ த்ரூ த ஃப்ளையிங் பேட்டர்ன் ஆல்சோ இட் வில் பி ட்ராப்பிங். ஸோ வி வில் பி ஒர்க்கிங் ஆன் த ஃபெரமோன்ஸ், கைரமோன்ஸ் அண்ட் த ஃப்ளையிங் பேட்டர்ன். இந்த மூணுமே கலர் அலியூரிங் டெக்னாலஜி இருக்குது. இது மூணுமே யூஸ் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைஸை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். திஸ் இஸ் த ட்ராப்ஸ். இது வந்து சயின்டிஃபிக்காக டிசைன் ஆகிருக்கு. ஆக்சுவலி இட் இஸ் அ பேட்டன்டட் ப்ராடக்ட். அப்புறம் ஈஸி இன்ஸ்டாலேஷன் இருக்கும், ரீயூசபிள் இருக்கும், யூவி ஸ்டெபிலைசர் இதெல்லாம் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏவிபி மேட்ரிக்ஸ்னால் சஸ்டைனபிள் ரிலீஸ் இருக்கும். பிகாஸ் நான் வந்து ஒரு ஃபெரமோனை கொடுத்துட்டுனா இது வந்து வாலடைல் காம்பவுண்ட் லைக் அ பெட்ரோல் நான் இங்கே போர் பண்ணனா இட் வில் பி எவாப்ரேட்டட். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏவிபி மேட்ரிக்ஸ்ன்ற டெக்னாலஜி வச்சு 30 days வரைக்கும் சஸ்டைன்டு ரிலீஸ் இருக்கணும் நமக்கு. அதை வச்சு அதுக்காக ஏவிபி மேட்ரிக்ஸ். இன்னொரு இந்த ஃப்ளையிங் பேட்டர்ன், அக்கார்டிங் டு த ஃப்ளையிங் பேட்டர்ன் இந்த ட்ராப்பை டிசைன் பண்ணியிருப்போம். கலர் ப்ளூ கலர் அட்ராக்ஷன். அப்புறம் வந்து ரெயின் ப்ரொடக்ஷன், ரெயின் வாட்டர் உள்ளே போகாது உங்களுக்கு. அப்புறம் யூவி ப்ரொடக்ஷன்றதுனால இந்த ட்ராப் வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஸோ we can use this up to 2-3 years. Only the lure we can change. Barrix proudly introduces the first pheromone-based, patented Barrix catch housefly trap, designed specifically for houseflies. With 3 distinct patents: technology patent for our advanced sustained pheromone dispersion, design patent for an innovative trap structure, product patent for the world's first comprehensive housefly solution. This groundbreaking trap is transforming pest control. Share this achievement with friends and family in agriculture and animal husbandry. இது வந்து சம்டைம் ஃபீல்டில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணது இது ஆக்சுவலாக. லைக் ப்ராய்லர், லேயர், ஈவன் ப்ரீடர் ஃபார்ம், பேரண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு 10 minutes நாங்கள் பார்த்தின ரிசல்ட் ஆக்சுவலி. அப்புறம் லைக் பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ், லைவ் ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸில் பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் இருக்குது, அதில் வந்து ரிசல்ட்ஸ் சிலது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டல் செட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வேறு எங்கெங்கெல்லாம் ஃப்ளைஸ் ப்ராப்ளம் இருக்கோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இதை வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாய்ஸ்னஸான்னு கேட்பீங்க. பட் பாய்ஸ்னஸ் கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் ஃப்ளைஸ் உள்ளே போயிடுச்சுன்னா அதனால வெளியே வர முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கோழிக்கிட்ட போய் வந்து பார்த்தா ஒரு கான்டாக்டே இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பாய்ஸ்னஸ். இது இல்லாமல் எல்லாத்துக்குமே NPOP சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ராப் யூஸ் பண்ணலான்னு. இப்போ ஒரு ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 ட்ராப் எனஃப்னு சொல்லுவேன். சம்டைம்ஸ் ஒரு 15 நாளுக்குள்ளேயே வந்து ஃபுல்லாக ட்ராப் ஃபில் ஆகிடுச்சுன்னா 2 ட்ராப் யூஸ் பண்ணுங்கள். அது மேலே ஒரு நாளில் ஃபில் ஆச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு 6 ட்ராப்ஸ் ஆச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனை சீக்கிரமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம கேப் விட ரீப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்கும். அதோட லைஃப் சைக்கிள் லைக் 13 to 14 days ஐ திங்க். ஸோ அதனால் நம்ம கேப் விட்டோம்னா சீக்கிரம் உங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் ஆகி பாப்புலேஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம SS Agrotech தான் நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு வி ஆர் டூயிங் இன் கேரளா ஆல்சோ. இஃப் யூ ஹேவ் எனி உங்களுக்கு அதை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட ஸ்டால் அங்கே இருக்குது லாஸ்ட்டில். யூ கேன் ஆஸ்க் அபவுட் த இன்ஸ்டாலேஷன் எவ்ரி திங். அண்ட் இப்போ இதை முடிக்கிறது மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் நோட்ஸ் உங்களை சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். நாட் ஒன்லி ஹவுஸ் ஃப்ளைஸ், தேர் வில் பி அ ப்ராப்ளம் ஆஃப் ராடன்ஸ் ஆல்சோ, ரைட்? எலி, ரேட் தொல்லை இருக்குல்ல பவுல்ட்ரியில், யூ ஹேவ் அ ப்ராப்ளம்ஸ். So I'm proudly we are going to introduce a rat trap which will be long lasting for 2 years. 2 வருஷத்துக்கு ஒரே ட்ராப். லைக் சின்ன ட்ராப்லேருந்து சின்ன எலியிலேருந்து பெரிய எலி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ட் ஆகிறதுக்கு ரேட் ட்ராப் இன்னும் ஒரு 1 or 2 months நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இட் ஹாஸ் நாட் பின் நேம் டேட், அதுக்கு இன்னும் பேர் இல்லை. அதனால் இப்போ இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபியூச்சரில் வித்தின் 1 or 2 months we are going to release it.
ஒரு டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற ஃபேரமோன் வந்து 2 இயர்ஸ்க்கு நீங்கள் அப்புறம் ரேட்டுக்காக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா 100% பாய்ஸ்னஸாக இருக்கும், ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுலேயும் போத் ஃபெரமோன் அண்ட் கைரமோன் அதுலேயுமே மேல் ஃபீமேல் ரெண்டுமே அட்ராக்ட் ஆகும். இஃப் யூ ஹேவ் எனி கொஷின்ஸ் ப்ளீஸ் கம் டு மை ஸ்டால். தேங்க்யூ எவ்ரி ஒன். And another thing, actually Barrix is a company, we are in Bangalore. We have started the company in 2013. It is an Indian company. Now recently we have our shares, around 80% shares have been purchased by Sumitomo company. The Sumitomo is a global leader in agricultural fertilizers. They are supplying the agricultural pesticides actually. So they know the future, what is going to use in the future, like chemicals we are not going to use there. So they invested in our company, around 80%, they are our parent company now. So this is the future. Pheromones will be much more useful to you in the future. Thank you.